அந்த அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி விஸ்வகர்மா ஒரு அழகான மண்டபத்தை உண்டாக்கணுமே, அது எப்படி உண்டாக்குறது? அவனுக்கு என்ன தெரியும்? ஸ்ரீநகரம் அம்பாளே அவனுக்கு அனுகிரகம் பண்ணினாலும். ஸ்ரீநகரம், அதுல சிந்தாமணி கிரகம், அதுல அம்பாளை அழிச்சுன்னு போறா. அம்பாள் அழிச்சுனே போற போது கன்னிகை இல்லையா, அவனுக்கு இப்ப சிம்மாசனத்திலே பட்டாபிஷேகம் பண்ணணும். கூடவே போறவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு விதின்னு பேரு. விதினா எல்லாம் சட்ட பிரகாரம் நடக்கிறவர். அவர் என்ன பண்ணார், கன்னிகையா இருக்கிறதுனால, நான் நேத்திக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்ம சாஸ்திர பிரகாரம் பெண்கள் கன்னிகையா இருந்தா அவளுக்கு எந்த தர்மத்துக்கும் இடம் கிடையாது. அதனாலதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் முன்னெல்லாம் மண்டையை உடைச்சுக்கிட்டா. இப்பவும் உடைச்சுக்கிறா. ரொம்ப வயசான புறம், சின்ன வயசுலயே மண்டையை உடைச்சுக்கிட்டா. ஏன்னா அவளுக்கு அப்பதான் இந்த கர்மாக்களுக்கு அதிகாரம் வரும். அதனால பிரம்மா பார்த்தார், இவள் கன்னிகையா இருக்காளே, இவளுக்கு சிம்மாசன பட்டாபிஷேகத்துக்கு அருகதை உண்டா, அப்ப கல்யாணம் பண்ணும். மனம் செய்து காண வேணும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும். கல்யாணம் பண்றதுனா யார பாக்குறது? அம்மா. அவள் தானே உண்டாயிருக்காள், சர்வதந்திர சுதந்திரா தானே வந்திருக்கா. அவளுக்கு போய் கல்யாணத்தை பத்தி சொல்ல முடியுமா? நம்ம ஆத்து குழந்தைகளே சுதந்திரமா வரவழைச்சிருக்கோம். குழந்தைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நோ. சரி, அது பெண்ணுக்கு இஷ்டம் இல்லை, விட்டுட்டேன். எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கோம். அம்பாள் தானே சர்வதந்திர சுதந்திரா, அவளை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லவாவது? பிரம்மா போனார். மனம் செய்து காணம் அன்னையே உமக்கு மனம் செய்து காணம், அன்னையே உமக்கு மனம் செய்து. அன்னையே, தாயே, உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னா, அந்த தாயே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னா, தாயார்னு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணா அப்ப என்ன கல்யாணம்? ஷஷ்டி பூர்த்தி. தாய் ஜெகஜனனி தானே உண்டாயிருக்கேம்மா. ஜெய ஜனனி, உண்மையிட்டே நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அழகு குணமூல அரணுக்கே உமை மனம் செய்து காண. அந்த சிவபெருமான் இருக்காரே அவர் தான். ஏன்னா நீ சித்து, அவர் சத்து, அது ரெண்டு சேரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும் இல்லையா? ரெண்டு நெகட்டிவ் வயரை வச்சா வழக்கறியாது, ரெண்டு பாசிட்டிவ் வச்சா வழக்கறியாது. சித்து அம்பாள், சித்து விஷ்ணு, சத்து சிவன். சத்து சித்து சேர்ந்ததுனாலதான் ஐயப்பன் உண்டானார். சத்து சித்துங்கிறது சக்தி. நாம் எல்லாரும் விஷ்ணுவும் சிவனும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் ஒரு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன். நான் படிச்சு அதெல்லாம் படிக்கப்படாது, என்னமோ படிச்சேன். அதாவது இனிமே அவள புருஷாலும் புருஷாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. Why should not marry a male? எனக்கு என்னது புரியல. அது மாதிரி அது ஒரு இயக்கம், அது ஒரு இயக்கம். அது நம்ம ஊர்லயே வரும். அது மாதிரியா விஷ்ணு சிவனும் கல்யாணம் பண்ணது சக்தி. அது பார்வையினால, ஒரு பார்வை பார்க்கிற போது உண்டாருது. நமக்கு பார்வை பார்க்கிற போது, நானே பார்க்கிற போது இருக்கிறது போயிடுறது. அந்த மாமா வந்து பார்த்திருக்க கூடாது, ஒரு பார்த்தது போயிடுது. அந்த மாமாக்கு என்ன பார்வை? இத்தனையும் அவர் ஷார்ட் சைட்டு. இந்த ஷார்ட் சைட்டுக்கு எப்படின்னா லாங் சைட்டுக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த பார்வையை சொல்றியே, பகவான் ஈஸ்வரனுடைய பார்வையில இவர் நினைச்சார், அவர் நினைச்சார், சங்கல்பத்துல உதயமாறுது. உடனே நம்பாத்து குழந்தைகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய பத்துக்கிற மாதிரி நினைச்சுட்டு விடுறோம் நாம். அதனால இந்த ஜெகஜனனியான அம்பாளுக்கு சத்தான சிவனை கல்யாணம் பண்ணமானா அவர் எப்படி வருவார்? அவர் வரமாட்டாரே. அவர் கல்யாணத்துக்கு வர சொன்னா சிவனுக்கு ஒழுங்கா வர தெரியாதே. புவனேஸ்வரி சுலலிதா சர்வாங்கரம் ஞானரு வைஷக்ருத்திதர விரூபநயன சூலி கபாலிபதி. கல்யாணத்துக்கு வாரினா சூலத்தை எடுத்துன்னு வருவர், ஸ்மசானத்திலிருந்து வருவர். கல்யாணத்துக்கு வரவன அங்கிருந்தா வருது கபாலிபதி. அவருக்கு ஒழுங்கா கல்யாணத்துக்கு எப்படி வரணுமோ அப்படி வர தெரியாது. கோவில் சூடு காடு கொல்புலித்தோ நல்லாடை
கோவில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லான் கோவில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லான் தாயுவிலி தந்தையிலி தந்தவியல் தானே தாயுவிலி தந்தையிலி தந்தவியல் பூசுவது வெள்ளீர் பூம்பதும் பொங்கரவம் பூசுவதும் பூம்பதும் பொங்கரவன் ஈசனவன் எம்புயிர்க்கும் இறைவனானான் சாடலே. சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிண்டு அமங்கலமா வருவரே வருவரே ஏ சிவா பரமேஸ்வரா இப்படி வருவீரே இந்த கல்யாணத்துல சர்வாங்கரம்யானூக்வைஷா கிருத்திதரா இந்த அழகான புவனேஸ்வரிக்கு சுலலிதா மாதா புவனேஸ்வரி சர்வமங்கள மாங்கல்யமாய் இருக்கிற இவளுக்கு வருவனே நினைச்சுக்கிட்டே இருக்கிற போது எதிரே ஒருத்தர் நின்னாராம். பல 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 கற்பூராலேப புரதுரு கமலோதார கல்ஹார ஹார புரோத்ய சௌலபிய லுப்ய பிராந்தி கிருத்தாந்தி கல்டம் ஜாது ஸ்ரீகந்த வட்சஸ்தலமதிசயிதம் ஜாதரூபாமமத்ர பிராதுர்பூதம் சாதகிருத பவனதஹ பாது தத்வம் பரம் நஹா. மன்னாருடைய ராஜசாஸ்திரிகளுடைய ஸ்லோகம். திருவாரூர் தியாகேஸ்வரனை பத்தி பாருங்க. கற்பூராலேப ஸ்புரதுரு கமலோதார கல்ஹார ஹார புரோத்யத் சௌலபிய லுப்ய பிராந்தி கிருத்காந்தி கண்டம். என்ன அழகு என்ன அழகு. வண்ணங்கள் தம்பாடி வந்து நின்று வலி செய்து வளை கவர்ந்தார் வகையால் தன்னம்பால் எய்து கனல பேசி கடியதோர் விடையேறி காபாலியால் துண்டங்கள் தாம் துதய பூசி தோலுடுத்து நூல் பூண்டு தோன்ற தோன்ற அண்ணலார் போகின்றார் அழகியரே வந்து காண்பில் ஆமாத்தூர் ஐயனே. அப்பர் சுவாமிகள் என்னடா அழகு, அவரை பார்த்தா நீ மயங்கி போயிடுவேடா. முனுதாருக்கா மனமல்து மோச போயின முதி துருகதாக. தாருகா வனத்துல இப்படித்தானே எல்லாரும் மயங்கி விழுந்தா அப்படின்னு எல்லாரும் அதிசயப்படும்படியா நிற்கிறாராம். கிரீட குண்டலங்களோடு கூட புஷ்பஹாரங்களோடு கூட அலங்காரமாய் நல்ல வெண்பட்டு உடுத்திண்டு நிற்கிறத பார்த்து நீங்க யாருன்னு கேட்டார். நான் யாரா? நீதானே இத்தனை நாள் என்ன கூப்பிட்டேடா பிரம்மா, நான் வந்து இருக்கிறேனே. அடாடா நீங்களா நீங்களா? உங்களுக்கு அடையாளமே, நீங்க வர ட்ரெஸ்ல வந்தா தான் அடையாளம் தெரியும். நான் இதே மாதிரி போனா தான் நீங்க பாலகிருஷ்ணாஸ்திரின்னு உள்ள விடுவேன். திடீர்னு சூட்டு ஹேட் எல்லாம் மாட்டிக்கிட்டு பேண்ட் போட்டு வந்தேன்னா வாசிலே எனக்கு டோன்ட் கம் ஹியர். ப்ரொஃபசர் சாம்பமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், சங்கீதத்துக்கு பெரிய அத்தாரிட்டி. அவர் டர்பன் வச்சுக்கிட்டு கோட்டு போட்டுக்கிட்டு அங்கவஸ்திரம் போட்டுன்னு வருவார். பஞ்சகச்சம், ஒரு கோட்டு, ஒரு க்ளோஸ் கோட்டு, அதுக்கப்புறம் ஒரு அங்கவஸ்திரம், தலையில டர்பன், இதை வச்சுட்டு தான் எல்லாம் வருவார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணி விட்டார், டர்பன் இல்லாத ஒரு சொக்கா மாத்திரம் போட்டு வந்தார். சங்கீத சபையில் விட மாட்டேன். நான் தாண்டா இப்ப ப்ரிசைட் பண்ண போறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, போயிட்டு வாங்க. ப்ரொஃபசர் சாமூர்த்தி வரணும். நான் தாண்டா சாமூர்த்தி, நம்ப முடியாது. கோட் எங்க, டர்பன் எங்க? அது மாதிரி கொய்ஷா கிருத்திதரஹா இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு கட்டுக்கிட்டாராம். அதனால நான் நினைச்ச மாதிரி நீ வந்ததுனால நீங்க காமேஸ்வரா. நான் நினைச்ச மாதிரி வந்து அதனால அம்பாள்கிட்ட போகணும். இப்ப யாரு அந்த அம்மாள்கிட்ட பிடிக்கணுமே. இப்ப எல்லாம் பொண்ணும் பிள்ளையும் பிடிச்சா தானே கல்யாணம். இந்த மாதிரி அப்பா அம்மா சொன்னபடியா கல்யாணம் பண்ணிக்கிறது. எங்க ஃபாதர் எப்படி சொல்றாரோ அப்படிதான் நான் கேட்கறது. எங்க அம்மா எப்படி சொல்றாரோ அப்படிதான் கேட்கறது. அதெல்லாம் வெறும் பொய் சொல்லிக்கிறான் பையன், நான் ஒண்ணும் சொல்றேன். ஆனா அப்பா அம்மா கேட்காதியா இருக்கா? கேட்காதியா இருக்கா? இங்கே சர்வதந்திர சுதந்திரியான தேவி அப்படி வராளாம். சுவாமி போறாரு, ஒத்தரகொத்தர் பாத்துக்கிறார். முகாலோகம் இதான் நமக்கு கல்யாணத்திலேயே முகமிதியா மந்திரமே அதுக்கு தானே. இவ ஒத்தரகொத்தர் பாத்துக்கணும். பொண்ணும் பிள்ளையும் பாத்துக்கிறது வேண்டிய முகூர்த்தம் தான் அது. ஆனா முன்னாடியே பார்த்து விடுறான். ஏதோ ராகுகாலத்திலயோ யமகண்டத்திலயோ பார்த்து விடுறான். அதனால கடைசி வரல அதே ராகுகால மாதிரி இருக்கு.
முகூர்த்தம் அதுக்கு தான் வச்சிருக்கு. ஒருத்தர் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். ஒருத்தர் அப்படித்தான் இப்போ ஒரு கல்யாணம் நடந்தது. அதுக்கு மந்திரத்தை சொல்லி வாத்தியாரை நேத்தி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவன் ஒன்னொன்னையும் அர்த்தத்தை சொல்லித்தான் பண்ணி வைங்கன்னா இவர் சொன்ன முகத்தை நல்லா பார்க்கணும். அவ்வளவுதான் பார்த்துக்கிட்டே இருக்கான், எடுக்க மாட்டேங்கிறான். போறா அது மாதிரி காமேஸ்வர காமேஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா. சூத்திரம் மாங்கல்ய சூத்திரத்தை எடுத்து அம்பாளுக்கு தரிசனம். அங்கே கல்யாணம் திருமாங்கல்யம், மாங்கல்யத்தை கொடுக்கிறது. மாங்கல்யம் ஆபரணம். அந்த மாங்கல்ய ஆபரணத்தை அம்பாள் தரிச்சுக்கிட்டு காமேஸ்வரன் காமாட்சியாய், காமேஸ்வரன் காமேஸ்வரியாய் இருந்தால் தேவர்கள்லாம் போய் சரணம் அடைஞ்சால் புறப்பட்டுட்டாளாம். உடனே ஸ்ரீசக்கரராஜ ரதத்தில் தேவி திரிபுரை அதி உக்ரமாகவே தோன்றினாரே. பண்டாசுரனை வதம் பண்றதுக்காக போறாளாம். அந்த பண்டாசுரனுடைய வதத்துக்கு போற போது அம்பாள் இந்த நவாவரணமான அந்த ரதத்திலே போறான். இதை கேட்டான் பண்டாசுரன். அவன் சிரிச்சான். ஒரு பெண்ணாவதுரா சண்டைக்கு வருவாதுன்னு. அவன் இருக்க முடியாத சூன்ய நகரத்தை போய் எல்லா ஸ்திரீ சைன்யங்களே உண்டாக்கினான். எல்லாமே ஸ்திரீ. தன்னுடைய மனசனாலே தண்டநாயகி, அவதான் கமாண்டர் இன் சீஃப். தண்டநாயகி தான் மீனாட்சி, மதுரை மீனாட்சி தாயார். தண்டநாயகி சியாமளா, நகுலா, மாயா, இப்படி எல்லா தேவிகளும் உண்டாக்கி அவன் அசுரன் எத்தனை மாயில் போடுறானோ அத்தனை மாயிலையும் தகர்த்தெறிஞ்சான்.